Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 ப்ரூவ் தட் அப்படி தான். ஸோ அப்போ ப்ரூவ் தட்னா லாஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான், பட் லாஸ்ட்டில் ரெண்டுமே சைன் இன்வெர்ஸ் அப்படி இருந்தது. இங்கே ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 56/65. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரைட்டில் ப்ரூவ் பண்ணோம். காஸ் இன்வெர்ஸ்லேயே இருந்தது, காஸ் இன்வெர்ஸ் ப்ரூவ் பண்ணோம். அப்போ அதையும் டேன் இன்வெர்ஸில் மாற்றணும், இதையும் டேன் இன்வெர்ஸில் மாற்றணும், ஃபைனலி வந்த ஆன்சரையும் டேன் இன்வெர்ஸில் மாற்றணும், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் என்ன? ஃபஸ்ட்டு we know that cos inverse of a by b எப்படி நம்ம tan inverseல மாற்றுவோம், லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். ஸோ tan inverse of root of b square minus a square by a, ரைட்? இதே sin inverse of a by b னா என்ன? இதோட ரிவர்ஸ் அப்படியே தலைக்கீழ மாற்றிக்கணும், ரைட்? tan inverse of a by root of b square minus a square. அப்போ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா which is similar to this, ரைட்? ஸோ அவ்வளோதான். அப்போ sin inverseோட ரிவர்ஸ் தான் காஸ் இன்வெர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுதுறதுக்கு, ரைட்? ஸோ அப்போ நான் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன? tan inverse of b square minus a square under the root. அப்போ b value 13, a value 12. ஸோ அப்போ 13 square minus 12 square divided by a value 12. ஸோ அப்போ என்ன வரும்? tan inverse of, ஸோ 13 ஸ்கொயரோட ஆன்சர் 169 minus 12 ஸ்கொயர் ஆன்சர் 144 divided by 12. ஸோ அப்போ என்ன வரும்? root of 169 minus 144 போட்டிங்கன்னா will get 25 divided by 12. அப்போ tan inverse of 25/12, 25 என்ன வரும்? 5. ஸோ அப்போ cos inverse of 12/13 ஓட ஆன்சர் in terms of tan inverseல எப்படி வருது? ஸோ tan inverse of 5/12. ஏன் இப்படி tan inverseல மாத்திரம்? ஏன்னா நமக்கு ஃபார்முலா tan inverse of a plus tan inverse of b அதுதான் தெரியும். அதனால cos inverse இருந்தாலும் sin inverse இருந்தாலும் whatever it is we have to convert it in the form of tan inverse, right? So next is sin inverse of 3/5. ஃபார்முலா என்ன? tan inverse of a by root of b square minus a square. அப்போ a value 3 by root of b square. அப்போ 5 square minus 3 square. ஸோ அப்போ tan inverse of என்ன வரும்? a value 3 divided by root of 5 square 25 minus 9, right? ஸோ tan inverse of என்ன வரும்? 3 by root of 16, ரைட்? அப்போ என்ன வரும்? tan inverse of root 16 வந்து என்ன? 4. ஸோ அப்போ tan inverse of 3/4. ஸோ sin inverse of 3/5 equal to tan inverse of 3/4. therefore cos inverse of 12/13 plus sin inverse of 3/5 இதான் நம்மளுக்கு கொஸ்டின், ரைட்? ஸோ அப்போ இதை ஃபைன் பண்ணோன்னா which is equal to tan inverse of 5/12. ஏன்னா இதோட ஆன்சர் tan inverse of 5/12 plus இதோட ஆன்சர் என்ன? tan inverse of 3/4. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது? tan inverse of a plus tan inverse of b. ஃபார்முலா என்ன? tan inverse of a plus b divided by 1 minus ab. இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் மைனஸ். இங்கே மைனஸ் இருந்தால் நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் ப்ளஸ், அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ அப்போ tan inverse of a plus b 5/12 plus 3/4 divided by 1 minus a into b. ஸோ a into b வேல்யூ போட்டாச்சு. தென் என்ன இருக்குது பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்சிஎம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இதை வந்து 12 மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டரை இன்ட்டு 3 பண்ணணுமா? அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3 பண்ணுவோம். ஸோ தட் 3 3s are 9 ஆயிருமா? ஸோ அப்போ டினாமினேட்டர் 12 ஆயிரும் காமன். ஸோ அப்போ 12 நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? 5 + 9 டிவைடட் பை இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16. அப்போ 1 minus 5/16 அப்படிங்கிறது வந்துடும் ரிமைனிங். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ இது வந்து 14/12 டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 minus 5 divided by 16 tan inverse of, ரைட்? ஸோ அப்போ tan inverse of இது மேலே வந்ததுன்னா என்ன ஆகும்? 16 minus 5 வந்து 11, 11/16 வரும். மேலே வந்துச்சுன்னா என்ன வரும்? 16/11. ஸோ 14/12 into 16/11. தென் இதை நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16 and then இது வந்து என்ன ஆகும்? ஸோ 3 4s are 12. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? ஃபைனலி 3 into 11 பண்ணிங்கன்னா 33. ஸோ 4 into 44 14 பண்ணிங்கன்னா 56. அப்போ tan inverse of 56/33 முடிஞ்சு. அப்போ நம்ம tan inverseல ஃபைன் பண்ணிட்டோம். பட் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ண வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் sin inverseல. அப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம tan inverse எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் cos inverseல எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of a by b equal to sin inverse of a divided by root of a square plus b square, right? So this is your formula for converting tan inverse in terms of sin inverse,
ரைட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த காஸ் இன்வர்ஸ் எழுதுறப்ப என்ன பண்ணியிருப்பீங்க, tan inverse of a by b equal to cos inverse of நியூமரேட்டரில் b போட்டிருப்பீங்க, அவ்வளோதான். b by root of a square plus b square. இங்கே வந்து அந்த b இல்லாமல் a by root of a square plus b square, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரைட். மற்றபடி ஒன்றும் இங்கே ரெண்டுத்துக்கும் சேஞ்ச் இல்லை. அங்கே b போட்டிங்கன்னா இங்கே a போடணும். சைன் இன்வர்ஸுங்கிறப்ப a வரும் நியூமரேட்டரில், காஸ் இன்வர்ஸுங்கிறப்ப b வரும், அவ்வளோதான் விஷயம். ரைட். அப்போ tan inverse of நமக்கு என்ன இருக்குது, 56/33 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a வேல்யூ 56 டிவைடட் பை 33, அதாவது ரூட் ஆஃப் 56 ஸ்கொயர் ப்ளஸ் 33 ஸ்கொயர். ரைட். ஸோ அப்போ 56 டிவைடட் பை என்ன வரும், 3136, 56 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1089 சைன் இன்வர்ஸ் ஆஃப். ரைட். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், 56 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4225. லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், இந்த 4225க்கு ரூட்டு 65. ரைட். இதை தான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ 56/65. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரைட்டை இந்த ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்குது, ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா எப்படியும் நம்மளுக்கு ப்ரூவ் தட் தான் கொஸ்டின். ப்ரூவ் தட் ஷோ தட்னா கண்டிப்பாக அதுதான் வரப்போகிறது. அப்போ ரைட் சைடில் என்ன இருக்கோ அதை எழுதிட வேண்டியதான். பட் அதை வச்சு ஆன்சரை வச்சு எழுதிடலாம். 66 × 66 பண்ணிங்கன்னா 4225 வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு, அவ்வளோதான். ரைட். தட் ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சொன்னதுனால யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 which is equal to sin inverse of 56/65. Hence proved the question. That's all. Right. அவ்வளோதான் உங்களுக்கு question number 6 வந்து over. Then 7 என்னன்னு பாருங்க. question 7 prove that tan inverse of 63/16 is equal to sin inverse of 5/13 plus cos inverse of 3/5. similar to the previous தான். பட் இங்கே என்ன ரைட்டாக டேரெக்டாக tan inverse தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றணும். முன்னாடி பார்த்தா அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ கன்சிடர் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன, sin inverse of 5/13 plus cos inverse of 3/5. ரைட். அப்போ வாட் இஸ் யுவர் ஃபார்முலா, காஸ் இன்வர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றுறதுக்கு. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a by b ஈக்குவல் டு tan inverse of root of b square minus a square by a. sin inverse of a by b என்ன, tan inverse of a by root of b square minus a square. அப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறது sin inverse of 5/13. ஸோ அப்போ sin inverse of 5/13 ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். ஸோ a வேல்யூ 5, b வேல்யூ வந்து 13. அப்போ tan inverse of a by root of a square. அப்போ a வேல்யூ 5 ஸோ 5/root of a square, b square வேல்யூ 13. ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ அப்போ tan inverse of 5 divided by root of 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169 minus 25. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 144 வரும். 144ஓட ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் என்னது, 12. ஸோ அப்போ tan inverse of 5/12. திஸ் இஸ் யுவர் sin inverse of 5/13ஓட வேல்யூ. சிமிலர்லி cos inverse of 3/5 என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் b ஸ்கொயர், தட் இஸ் tan inverse of root of b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை a. ரைட். அப்போ a வேல்யூ 3, b வேல்யூ 5. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன, 16. ரைட். ஸோ அப்போ வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16? ஸோ இதோட ஆன்சர் 25 minus 9 வருமா. ஸோ 25 minus 9 வந்து 16 டிவைடட் பை 3. ஸோ tan inverse ஆஃப் ரூட் ஆஃப் 16/3. ஸோ ரூட் 16 என்ன, 4. ஸோ அப்போ 4/3. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ஓட ஆன்சர் என்ன, tan inverse ஆஃப் 4/3. அவ்வளோதான். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸையும் காஸ் இன்வர்ஸையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றியாச்சு. தட் ஃபார் வாட் இஸ் யுவர் கொஸ்டின், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு tan inverse ஆஃப் இதோட ஆன்சர் வந்து 5/12 ப்ளஸ் இதோட ஆன்சர் வந்து 4/3 tan inverse ஆஃப். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, tan inverse ஆஃப் a ப்ளஸ் tan inverse ஆஃப் b ஃபார்மில் இருக்குது. ஸோ tan inverse ஆஃப் a ப்ளஸ் b ஓட ஃபார்முலா என்ன, தட் இஸ் tan inverse ஆஃப் a ப்ளஸ் tan inverse ஆஃப் b ஓட ஃபார்முலா என்ன, tan inverse ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 1 மைனஸ் ab. ரைட். இதுதானே நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரைட். ஸோ அடுத்து என்ன, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதை எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். ரைட். அப்போ சேம் டினாமினேட்டரை 12ஆக மாற்றணுமா, ஏன்னா இங்கே 12 மேக்ஸிமம் நம்பர். அப்போ இதை 12ஆக மாற்றணும்னா இன்ட்டு 4. அப்போ நியூமரேட்டரில் இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா இட் பிகம் 16. ஸோ 5/12 ப்ளஸ் 16/12. ஸோ டினாமினேட்டர் என்ன ஆகும், ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times 4. ஸோ 5/5 3 × 3 9. ஸோ 5/9 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 minus 5/9 tan inverse ஆஃப். ரைட். ஸோ அப்போ tan inverse ஆஃப் ரெண்டோட டினாமினேட்டரும் சேம், நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்போ 5 + 16 டிவைடட் பை, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 - 5/9. ஸோ அப்போ 5 + 16 என்ன, 21. ஸோ 21/12 டிவைடட் பை 4/9. ஸோ tan inverse ஆஃப் அப்படின்னு வரும். ரைட். நெக்ஸ்ட் இது என்ன, tan inverse ஆஃப் 21/13
12 into இது மேலே போனால் என்ன ஆகும் 9/4 ரைட். ஸோ அப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 3s are 9, 4 3s are 12 ரைட். ஸோ tan inverse of 21 divided by 4 ஆயிரும். இங்கே என்ன ஆயிரும் 3/4 that's all. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 21 into 3 63 divided by 4 4s are 16. ஸோ tan inverse of 63/16 that is your left hand side. கொஸ்டினில் பாருங்கள் அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் 63/16. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட். ஸோ என்ன பண்ணிடணும் which is left hand side, therefore LHS is equal to RHS. Left hand side is equal to right hand side, therefore your conclusion is tan inverse of 63/16 is equal to sin inverse of 5/3 plus cos inverse of 3/5. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் நம்பர் 7 ஓவர் ரைட். தென் ப்ராப்ளம் 8 என்ன அப்படின்னா prove that tan inverse of root x is equal to 1/2 times cos inverse of 1 minus x by 1 plus x when x belongs to 0, 1. அப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணோம் அவ்வளோதான் விஷயம் ரைட். ஸோ அப்போ இது ஒரு ஐடென்டிட்டி ஆக்சுவலி இதுவே ஒரு ஐடென்டிட்டி தான். ஸோ ஐடென்டிட்டி மாதிரி ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறோம். அப்போ tan inverse of root x எடுத்துக்கிறேன். இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் ஒரு ஐடென்டிட்டி 2 tan inverse அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ அப்போ 1/2 into 2 times tan inverse of root x. தென் இந்த 2 நான் tan inverse கூட வச்சுக்கிறேன். ஸோ 2 times tan inverse of root x is equal to 1/2 into this ரைட். ஸோ we know that நமக்கு என்ன ஃபார்மேட் தெரியும் 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஐடென்டிட்டியா. ஸோ 1 minus x பிளேஸில் நமக்கு இங்கே x பிளேஸில் இங்கே x ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது ரூட் எக்ஸ். அப்போ ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும் அவ்வளோதான் விஷயம் ரைட். அப்போ 1/2 வெளியில் தனியாக இருக்குது. ஸோ 2 times tan inverse of root xக்கு இந்த ஐடென்டிட்டி போட போகிறோம். ஸோ தட் cos inverse of 1 minus root x square ரைட். ஏன்னா எக்ஸ் பிளேஸில் ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus root x ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ 1 minus x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 plus x. ஸோ cos inverse of 1/2 times cos inverse of 1 minus x by 1 plus x that is your right hand side அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் பாருங்கள் ப்ரூஃப் ஓவர் சிம்பிள் கொஸ்டின் ரைட். ஸோ இந்த ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சால் போதும். இங்கே நம்ம அடிஷ்னலாக பண்ணுற ஒரு விஷயம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அவ்வளோதான். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது. தர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. ஹென்ஸ் நம்மளோட கன்க்ளூஷன் என்ன tan inverse of root x is equal to 1/2 times cos inverse of 1 minus x by 1 plus x அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 8 ஓவர். தென் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணுவோம் தட் இஸ் இன்டெகிரேஷன்லேயும் சேம் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ தட் இந்த கொஸ்டின் வந்து பேசிக் ஃபார் தட் ஆல்சோ ரைட். அப்போ cot inverse of root of 1 plus sin x plus root of 1 minus sin x divided by root of 1 plus sin x minus root of 1 minus sin x is equal to x by 2 when x belongs to 0, pi/4 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். cot inverse of this equal to x by 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடை எடுத்துக்கிறேன் ஏன்னா அதுதான் நமக்கு பெரிய எக்ஸ்பிரஷன். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ லெஃப்ட் சைடை எடுத்துக்கிறோம். cot inverse of root of 1 plus x plus root of 1 minus x divided by root of 1 plus x minus root of 1 minus x அப்படின்னு வரும். ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் cot 90 minus theta equal to sin theta கரெக்டாக. அப்போ நான் எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மாற்றிக்கிறேன். சாரி காட்டுன்னு சொல்லிட்டு cos 90 minus theta equal to sin theta ரைட். அப்போ நான் sin thetaக்கு பதில் என்ன பண்ணிக்கிறேன் cos 90 minus theta அப்படின்னு போட்டுக்கிறேன் எல்லா sin thetaக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் cot inverse of root of 1 plus sin பதில் நான் என்ன பண்ணலாம் cos of 90 minus theta plus cos of 90 minus theta 1 minus sin theta பதில் divided by 1 plus sin theta இருக்கு அந்த இடத்துலயும் cos of 90 minus theta minus root of 1 minus அந்த sin x க்கு பதிலும் cos of 90 minus theta. அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் pi/2 minus x க்கு பதில் y அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ டேரெக்டாகவே நமக்கு 1 plus cos yன்னு எழுதிக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் எப்படி நம்ம அதை எழுத முடியும் டேரெக்டாக ஒரு சைனை எப்படி நம்ம cos yன்னு எழுத முடியும் ரைட். அப்படி எழுத முடியாது. அதுக்காக நமக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் cos 90 minus theta sin thetaன்னு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு sin thetaவெலாம் cos 90 minus thetaன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த 90 minus x வந்து சம்டைம்ஸ் y அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் cot inverse of ஸோ அப்போ 90 minus x அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் y அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இது எல்லாமே y ன்னு மாறிடுமா. ஸோ cot inverse of root of 1 plus cos y plus
root of 1 minus cos y divided by root of 1 plus cos y minus root of 1 minus cos y. Right, நமக்கு என்ன தெரியும்? cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. அதாவது cos square y னா 1 plus cos 2y by 2. ஸோ அப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 cos square y, இந்த 1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2 cos square y minus 1 equal to cos 2y. பட் நமக்கு இங்கே இருக்கிறது cos y தான் இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணலாம்? y எல்லாம் y by 2. ஸோ yக்கு பதில் y by 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் இது என்ன ஆயிரும்? ஸோ 2 கேன்சல் ஆகி ஜஸ்ட் cos yன்னு வந்துடும். அப்போ நமக்கு தேவையான cos y வந்துடும். இது ஐடியா. ஸோ அப்போ ரீப்ளேஸ் y as என்னது? y by 2. அப்போ என்ன ஆகும்? 2 cos square y by 2 equal to 1 plus cos y அப்படின்னு வந்துடும். ரைட். ஸோ அப்போ இந்த 1 இங்கே கொண்டு வந்தால் 2 cos square y by 2 minus 1 equal to cos y. இல்லை பட் நமக்கு இங்கே 1 plus cos y இருக்கிறதால டேரெக்டாக இதையே எடுத்துக்கலாம். 1 plus cos y equal to this. Similarly sin square y ஓட ஐடென்டிட்டி என்ன? 1 minus cos 2y divided by 2. ரைட், sin square ஓட ஐடென்டிட்டி. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 sin square y by 2 equal to 1 minus cos y. சேம். ஸோ அப்போ yக்கு பதில் y by 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆயிடும். இங்கே y by 2 ஆயிடும். ஸோ 2 sin square y by 2 equal to 1 minus cos y. அப்போ 1 minus cos yக்கு பதில் 2 sin square y by 2, 1 plus cos yக்கு பதில் 2 cos square y by 2. ஸோ அதை போட்டால் என்ன ஆகும்? cot inverse of 2 cos square y by 2 plus 2 sin square y by 2. ஏன்னா 1 minus cos yக்கு பதில் sin square y by 2. Similarly இது வந்து என்ன? 2 cos square y by 2. ஸோ 2 sin square y by 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 cos square y by 2 minus 2 sin square y by 2. ரைட். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? தனியாக root 2 into ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா cos y by 2 plus இது என்ன? root 2 into sin y by 2 divided by root 2 into cos y by 2 minus root 2 into sin y by 2. ரைட். தென் root 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ root 2 காமன், அதே மாதிரி cos y by 2 காமன். ஏன் நம்ம இதை cos y by 2 அப்படின்னு மாற்றுறோன்னா இது in terms of tanல எழுத போகிறோம். இது in terms of tanல எழுதுனா தான் நம்ம அதை காட்டாக மாற்ற முடியும். ஃபைனலி காட்டில் மாற்றணும். ரைட். ஸோ அதுக்காக in terms of tanல எடுக்கிறதுக்காக root 2 காமன், அதே மாதிரி cos y by 2 நியூமரேட்டரில் காமனாக எடுத்தால் இது மொத்தமாக போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இங்கே root 2 போயிடுச்சு. cos y by 2 எடுக்கிறோம். பட் இங்கே cos y by 2 இல்லாத அதனால டினாமினேட்டரில் போட்டுக்கணுமா? அப்போ sin y by 2 by cos y by 2. சிமிலர்லி இங்கே என்ன பண்ணுறோம்? root 2 cos y by 2 வெளியில் எடுத்தால் 1 minus sin y by 2 by cos y by 2 அப்படின்னு வரும். cot inverse of. ஸோ இதுவும் கேன்சல். அப்போ இவர் ரிமைண்ட் வித் cot inverse of 1 plus tan y by 2 divided by 1 minus tan y by 2. Then tan y by 2 1 plus tan y by 2 into இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 into tan y by 2. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி நிறைய ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்கோம். ரைட். ஏன்னா in terms of tan a plus bல எழுதுறதுக்காக. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? 1 into tan y by 2 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ cot inverse of tan pi by 4. ஏன்னா எனக்கு 1னா என்ன தெரியும்? tan pi by 4. அப்போ இதுக்கும் இந்த 1க்கும் tan pi by 4. அப்போ tan pi by 4 plus tan y by 2 by 1 minus tan pi by 4 into tan y by 2. அப்போ என்ன ஃபார்முலா இருக்குது? tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. அப்போ என்ன ஃபார்முலா? tan a plus b. அவ்வளோதான், ஃபார்மெட் முடிஞ்சது. பட் நமக்கு இதை in terms of cotல மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுவீங்க? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா cot 90 minus theta is equal to tan theta. ரைட். ஸோ அப்போ cot of pi by 2 minus theta equal to tan theta. அப்போ tan theta நான் என்ன பண்ணிக்கலாம்? in terms of cot மாற்றுறதுக்காக pi by 2 minus theta பிளேஸில் நமக்கு இருக்கிறது pi by 4 plus y by 2. ஸோ cot of மாறிடுச்சா? ஸோ அப்போ இந்த cot inverse cot கேன்சல் பண்ணுறோம். ஸோ cot inverse cot கேன்சல் பண்ணோம். ஸோ அப்படியே வச்சுப்போம். cot inverse of cot of pi by 2 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus pi by 4 minus y by 2 அப்படின்னு வருமா? தென் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? pi by 2 minus pi by 4. pi by 2னா 90. ரைட். ஸோ 90 minus 45 என்ன? 45. இல்லை இதை எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்ட்டு 4 வரணுமா? அப்போ இங்கே இன்ட்டு 2, இங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு 2. அப்போ 2 pi by 4னு வரும் minus pi by 4. அப்போ 4 is common. ஸோ 2 pi minus pi பண்ணிங்கன்னா என்ன? pi by 4. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இல்லை சிம்பிளாக நமக்கு என்ன? ஸோ 90 minus theta, 90 minus 45 என்ன நமக்கு? 45. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் pi by 4. ரைட். ஸோ pi by 4 minus y by 2னு வரும். ஸோ cot inverse of cot of pi by 4 minus y by 2. இங்கே எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த தீட்டா வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட் இன்வெர்ஸையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஃபைனலி நமக்கு வர்றது pi by 4 minus y by 2. அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது x by 2ன்னு மட்டும்தான். பட் இங்கே நமக்கு வந்திருக்கிறது in terms of y. பட் நம்ம மேலே என்னவா எடுத்திருக்கோம்? y-ஐ. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ஸோ நம்ம y-ஐ என்னவா எடுத்திருக்கோம்? ஸோ இதை எழுதிடாதீங்க y as y by 2. அது கிடையாது. இங்கே எடுத்திருக்கோம்ல 90 minus x-ஐ y-ன்னு எடுத்தோம். அப்போ y-ஐ திரும்ப நான் என்ன பண்ணணும்? pi by 2 minus x.
அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோதான். பை பை 4 மைனஸ் 1/2 இன்ட்டு, ஏன்னா இந்த 1/2 ஒய்க்கு மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ஒய்யை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பை பை 2 மைனஸ் எக்ஸு. தென் இந்த 1/2 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பை பை 2 மைனஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஒய். தென் இதை 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், பை பை 4 ஆல்ரெடி இருக்குது, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பை பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் பை 2 ப்ளஸ் பை பை 4 மைனஸ் பை பை 4 கேன்சல். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஜஸ்ட் எக்ஸ் பை 2 விச் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு. Therefore left hand side is equal to right hand side. Therefore your conclusion enna, cot inverse of root of 1 plus sin x plus root of 1 minus sin x divided by root of 1 plus sin x minus root of 1 minus sin x is equal to x by 2. So that is your question, hence proved. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓவர், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க இன்னும் ரிமைனிங் ப்ராப்ளம், ஸோ இப்போ நம்ம 9 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோமா, இன்னும் நமக்கு இதில் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டில் 14 வரைக்கும் நமக்கு இதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.